இது ஒரு சபை. ஆனால் இது நீதியின் சபை அல்ல, இது துரியோதனனின் சபை. இந்த சபையில் ஒரு பெண் ஒரு தீயாக எழப்போகிறாள். அவளின் கண்ணீரால் வரலாறு எழுதப்படும். அவளின் பெயர் திரௌபதி. முதலில் உன் வளங்களை இழந்தாய், பின் உன் சகோதரர்களை இழந்தாய், உன்னையே இழந்தாய், இறுதியில் உன் மனைவியை இழந்துவிட்டாயடா. துச்சாதனா, இழுத்து வா அந்த வேசியை. அரசன் இவன் என்றால் தன் செல்வத்தையும் சக்தியையும் இழந்தவன் அல்ல, வென்றவன் தான் அரசன். வா, பாண்டவர்களின் மனைவியே, இன்று முதல் உன் கணவர்கள் என் அடிமைகள். இது துரியோதனனின் சபை. இங்கு தோல்வியாளர்களுக்கு மரியாதை கிடையாது. அகம்பாவம் அழிய வேண்டுமாயின் ஒருவரின் முகமானது கரியாக வேண்டும். இவளின் அகம்பாவ முகத்தை காணட்டும் இந்த அவை. தர்மம் தோற்றது என்றால் நீதி மடியாது. நான் கேட்கிறேன், இது யாருடைய சபை? அரசன் இருக்கிறானா? இல்லை, அநியாயம் ஆட்சி செய்கிறதா? யுகங்கள் கடந்தும் அந்த சபை முடிந்து விட்டதா? மச்சான் அங்க பாடுறா, இவ ஏன்டா சட்னியை ஊத்திட்டு வந்திருக்கா? அது ரத்தம்டா. பீரியட்ஸ் சொல்லுவாங்கல்ல, அது போலாடா. ஹலோப்பா. மாடி, என்னமா பண்ற? இங்க சித்தப்பா வீட்டுலதான்ப்பா இருக்கேன். சரிம்மா, சித்தப்பா கூட பாருங்க, வெளியே எங்கேயும் போகாதீங்க. சித்தப்பா சொல்லி பேசிட்டு நடக்கணும், சரியா? சரிங்கப்பா. எங்க அப்பா கிளம்பிட்டேன், சீக்கிரம் வந்துடுறேன். சரிங்கப்பா. சரி. யாருமா? அப்பாவா? ஆமா சித்தப்பா. சரி. அப்புறமா காலேஜ்ல எப்படி போகுது? நல்லாதான் சித்தப்பா போகுது. நல்லா போகுதா? சரி சரி. என்ன பாக்குறீங்க போன்ல? சும்மா தான் சித்தப்பா. ஒன்றும் இல்லையா? சரி சரி. அப்புறம் பாய் ஃப்ரெண்டு, லவர், யார் ஏதாவது இருக்கணுமே? சித்தப்பா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கீங்களா? இருக்கணுமே, யாரும் இல்லையா? இல்லை சித்தப்பா. இல்லையா? அம்மாடி, அப்பா.
டேய் அதெல்லாம் வேணாம், வீட்ல யாருமே இல்லடா. டேய் அவ பேசிக்கிட்டே இருப்பாடா, கண்ணை கட்டுறா. இன்னைக்கு வேணாம்டா, நம்ம இன்னொரு நாள் பாத்துக்கலாமே. சரி சரி நட போலாம். எங்கடா கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நீயே பார்க்க தானே போற. எதுக்குடா கையெல்லாம் பிடிக்கிறீங்க? என்ன இடம்டா இது? இங்க எதுக்குடா என்ன கூட்டு வந்திருக்கீங்க? உன்னை இங்க எதுக்கு கூட்டு வந்து நினைச்சேன்? டேய் டேய் உங்களை நம்பி தானடா வந்தேன், நீங்களே இப்படி பண்ணா எப்படிடா? டேய் டேய் ப்ளீஸ்டா, டேய் ப்ளீஸ்டா என்ன விட்டுருங்கடா. என்னடி ரொம்ப சொல்ற? அப்போது திரௌபதி என்னும் அரசி. ஆனால் இன்றும் 1000 ஆண்டுகள் கடந்தும் பெண்கள் அதே அவமானத்தை அனுபவிக்கின்றார்கள். அந்த நாளில் சபையின் நடுவே அவளை இழுத்து வந்தார்கள். இன்று வேறு பெயரில் வேறு வழியில் பெண்களின் மரியாதையை இழுக்கும் கைகள் இன்னும் நிற்கவில்லை. எத்தனை முறை இன்னும் பெண் குரல் அடக்கப்படும்? எத்தனை நீதிமன்றங்கள், எத்தனை சபைகள் மௌனமாக பார்க்க போகின்றன? இன்று பல திரௌபதிகள் தெருக்களில், அலுவலகங்களில், பள்ளிகளில் மௌனமாக கண்ணீர் விடுகிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன? அன்று மகாபாரதத்தில் தர்மன் பகடைக்கு பணயமாய் திரௌபதியை வைக்க மறுத்திருந்தாலோ, தன் அகம்பாவத்திற்கும் ஆணவத்திற்கும் துரியோதனனும் துச்சாதனும் ஒரு பெண்ணின் மானத்தோடு விளையாடாமல் இருந்திருந்தால் அங்கே கிருஷ்ணனின் அவதாரம் தேவையில்லை. இன்றோ தன் மனைவியை தவிர பிற பெண்களை தன் சகோதரியாகவும் தாயாகவும் மகளாகவும் பார்க்க இந்த ஆண் வர்க்கம் கற்றுக்கொண்டால் இந்த தேவியின் வதம் தேவையில்லை. இந்த யுகத்தின் திரௌபதிகள் மௌனமாக இருப்பதில்லை. அவர்கள் நீதியை கேட்பார்கள். அவர்கள் குரலால் உலகம் அதிரும். ஒவ்வொரு பெண்ணும் தன்னை காத்துக்கொள்ளவும் தன்னை பேணி போற்றிடும்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதேபோல் ஒவ்வொரு ஆணும் பெண்களை போற்றிடவும் பேணிடவும் காத்திடவும் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களை சீர்குலைக்க நினைக்கும் ஒவ்வொரு ஆடவனும் மனித உறவில் உள்ள மிருகம்.
அவர்களை பதைத்திட இதோ இந்த மகா சக்தி அவதாரம்.